ஆயுர்வேதம் டுடே மாத இதழ் வழங்கும் தமிழ் மருத்துவம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இதில் உள்ள சத்துக்கள் உயிரை காக்கும் கவசம். நவதானியங்கள்ல ஒன்னா இருக்கக்கூடிய சோளம் செரிமானத்துக்கு மிக முக்கிய உணவு. இது ஒரு நாளைக்கு நமக்கு தேவையா இருக்கக்கூடிய ஃபைபர் ஒரு கப் சோளத்துல 48% அடங்கி இருக்குது. சோ இது செரிமானத்தை ஊக்குவிக்கும். இதனால வாயு, மலச்சிக்கல், டயரியா போன்ற பிரச்சனைகள்லாம் தடுக்கப்படுது. ரெண்டாவதா, சோளத்துல புற்றுநோயை தடுக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைஞ்சிருக்குது. இதுல இருக்க ஆன்டி கார்சினோஜெனிக் சிறந்த கேன்சர் ஃபைட்டர் மட்டும் இல்லாம ஃப்ரீ ரேடிக்கல்ஸை வெளியேற்றவும் செய்யுது. இதனால செல்களுக்கு ரொம்பவே பாதுகாப்பு. சோளத்துல இருக்க நார்ச்சத்து உடல்ல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை ரெடியூஸ் பண்ணிடும். இதனால ரத்தத்திலையும் தமனிகள்லயும் கொழுப்பு சேராம இருக்கும். சோ இதயத்துக்கும் எந்த தீங்கும் ஏற்படாது. சோளத்துல அதிசிறந்த டானின் அப்படின்ற என்சைமை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பொருள் இருக்குது. இது ரத்தத்துல இருக்கக்கூடிய இன்சுலின் மற்றும் குளுக்கோஸ் லெவலை சீராக்க முயற்சி செய்யும். சோ சர்க்கரை நோய் ஏற்படாது. அதோட டயபெட்டிக் உள்ளவங்களுக்கும் இது நல்ல உணவு. சோளத்துல மெக்னீசியம் ஒரு மேஜர் நியூட்ரிஷனா இருக்குது. இது கால்சியத்தோட செயல்பாட்டை ஊக்குவிக்கும். சோ சோளம் சாப்பிடறதுனால எலும்புகளையும் வலிமையா வச்சுக்கலாம். சோளத்துல நிறைய மினரல்ஸ் இருக்கு. மெக்னீசியம் எப்படி கால்சியத்தை பூஸ்ட் பண்ணுதோ அதே மாதிரி இதுல இருக்க காப்பர் இரும்பு சத்தையும் பூஸ்ட் பண்ணும். இந்த இரும்பு சத்து நம்ம ரத்தத்துல ஆக்சிடேஷனை குறைவில்லாம பாத்துக்கும். அதனால நம்மளோட தசைகள் வலிமையாவும் உடல் உறுப்புகளை ஆரோக்கியமாவும் வச்சுக்கும். இன்னொரு விஷயம், ரத்தத்துல சிவப்பணுக்களோட எண்ணிக்கை அதிகமாகி ரத்த சோகையும் ஏற்படாது. அதோட செல்கள் டேமேஜ் ஆகாம தடுக்கப்படுது. சோளத்துல விட்டமின் பி இருக்குது. இது நம்ம உடலுக்கு நல்ல எனர்ஜியை வழங்கும். சோ சோளத்தை அடிக்கடி சாப்பிட்டு வரதுனால உடலுக்கு களைப்பு ஏற்படாம பாத்துக்கலாம். படிக்கிறவங்களுக்கும் வளர்ந்த குழந்தைங்களுக்கும் சோளம் அத்தியாவசியமான உணவு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. ரொம்ப பிடிச்சா ஷேர் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய்.